முந்தன் மருகோனே ஆலம்பிகையே ஆனந்த கூத்தனே அம்மா கோலங்கல்ல பிராமணத்தே சொல்லோ முறக்காரி பாப்பாத்தே அம்பிகைய வேச்சி அம்மா உனக்கு வாழ பிள்ளை சீல பிள்ளை மங்களத்தில் அடி சொல்லலையா குச்சி வீட்டு பாப்பாட்டி சொல்லும் இருக்காரு அடி ஆச்சியம்மா விளையாடும் சின்ன தோற சத்ரபாதி முத்த சுவாமி சமதோர பாண்டியனா ஆடி வாரம் அம்மையான
வயிற்ற படைத்து படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேண்டும் என்று சரி பரிசளிக்க படிக்கலத்த வேண்டும் என்று என்னையா படி இழக்க வேண்டும் என்று ஆதி சத்தியான பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்க சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன விதமாகவே படி இழந்து வருகிறார் தெரியுமா? எப்படி என்ன நாடு நல்லதின எடுத்து நாடு நல்லதின எடுத்து நாடு நல்லதின எடுத்ததேனை எடுத்து 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 நாடு எங்கும் படி இழந்தார் படி இழந்தார் நாடு எங்கும் படி இழந்தார் படி இழந்தார் படி இழந்தார் ஆமாய்யா சொல்லையா போடைய போடு அடே உரிய நல்லதனை அடுத்து உரிய நல்லதினை எடுத்து என எடுத்து உரிய நல்லதினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து பகவானோ உலகமெல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் இந்த உலகமெல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் படி இழந்தார் படி இழந்தார் உலகமெல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார் எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார் மணிப்பிடிதனை எடுத்து மண்டலங்கள் படி இழந்தார் மாபிடிதனை எடுத்து மண்டலங்கள் படி இழந்தார் கல்லுக்குள்ள தேரை முதல் கருக்குழியில் சிசு வரைக்கும் கல்லுக்குள்ளே தேரை முதல் கருக்கொலிகள் சிசுக்கள் வரை மொட்டைக்குள்ள கொஞ்சே மோதல் கொஞ்சே மோதல் கொஞ்சே மோதல் கொஞ்சே மோதல் அது மொக்க படி இழந்தார் கொஞ்சே மோதல் அடே வழிகளந்தே வாரவாதி வழிகளந்தே வரவாதி சக்தியான பார்வதியா ஆண்டவன் தாம் பகவானும் தொட்டே வணங்கணுமே பாத பூஜை செய்யணுமே இன்று நல்ல மனதில் ஆண்டவன் தாம் பகவானுக்கு அன்னை சக்தி பார்வதியா முகூர்த்தத்தில எழுந்தரேற்று எங்களை தானம் செய்து கண்டவன மலர்வரேத்து கையால மலர்வரேத்தா தாம்பரையே போகுமென்று கரலை கொண்டு மலர்வரேத்தா சொல்லி போகுவோம் என்று சொல்லி நகத்தால மலர்வரேத்தா நெஞ்சு வெஞ்சு போகுமென்று தங்க நல்ல துரட்டை கொண்டு பரந்தரமாய் மலர்வரேத்தி நல்ல துரட்டை கொண்டு எதவேகமா மலர்வரேத்தி செப்பு நல்ல துரட்டை கொண்டு செப்பு நல்ல துரட்டை கொண்டு செவ்வரே மலர்வரேதா செவ்வரணி பறிச்சத மலர்கள் எல்லாம் பார்வதியால் பறித்து வந்து வெள்ளை கைலாசத்தில் முறுக்கு தொண்டு வாசலே படியளக்க போனவர் தான் பகவான் எப்போ வருவார் பழி மேல விடிய வைத்து பழி மேல விடிய வைத்து வடிவழகி காத்திருக்கா வழி மேல வடிவழகி காத்திருக்கா பகவான் சரி எறும்பு முதலி ஆனவர்
எண்ணா உண்ணா ஆமா மனுக்களுக்கும் படைத்து படைத்த மனுக்களுக்கு பட்டினி வசதி இல்லாமல் அவனை எடுத்து விட்ட மனுக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்க சரி பகவான் படி அளந்து வருகிறார். ஆமண்ணே ஐயா கல்லுக்குள்ள இருக்கும் தேரே முதல் தாயாருடைய கரு குழிக்குள் வாழக்கூடிய சிசுவுக்கும் முட்டைக்குள் வாழும் குஞ்சிக்கும் முக்கணனாகியவே கடவுள் படி அளந்தார். இப்படியாக பகல் 30 நாளையே இரவு 30 நாளையே. சரி ஐயா பகல் வேலை பார்க்கக்கூடியவளுக்கு பகல் 30 நாளையே, இரவு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இரவு 30 நாளையே. 30 நாளையன்னா எத்தனை மணி நேரம்பா? 30 நாளைக்குன்னா 12 மணி நேரம். 30 நாளிகை என்று சொன்னால் 12 மணி நேரம். ஆமா ஒரு நாளாகப்பட்டது 24 மணி நேரம். சரி ஆண்டவன் பகவானுக்கு நமக்கு எங்கயா வழி அளந்திருக்கிறார்? எங்க நமக்கு ஆறுமுக மங்கலம் குறிச்சி. ஆமா என் கொட்டார குறிச்சி ஆறுமுக மங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா. சரி வியாம்படி சுடலையீசன் திருவாலயத்துல. ஆமா பகல 30 நாளையே இரவு 30 நாளையே. எதுக்கு நேத்து நைட்டு படிய வந்தோம், பில்லு படிச்சோம். நேத்து நல்ல பொங்கலும் இட்லியும் நல்லா சாப்பிட்டாச்சு. அது இரவு படி. சரி இப்ப பகல் படி. ஆமா நம்மளுடைய தொழிலுக்கு இரவு வேலை பகலும் வேலை ரெண்டுமே வேலை தான் நமக்கு. ஆகையினால காடு 6 மாசம் வீடு 6 மாசம் சொன்னது போல சரி நம்ம ஊரவரா தொழில் பார்க்கக்கூடியது இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. ஆமா அவரவர்கள் படைப்புக்கு தக்கெல்லாம் ஆண்டவன் படி அளந்து வருவார். ஆமையா அனைத்து மக்களுக்கும் படி அளந்து வாரவர்களுக்கு சரி பட்டினியும் பசியுமா வருவார? ஆமா வரவே மாட்டார். பட்டினியும் பசிமா தானே வருவாரு. ஆமா எல்லாருக்கும் படி அளந்தாலும் பகவான் பசியோட வருவார். ஆமா பாரதி தான் சாப்பாடு கொடுக்கணும். கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும் சரி விமலன் படி அளந்து வருகிறாரே அவருடைய திரு பாதம் அணிய வேண்டும் என்றும். அமையா என் சத்தியான உமா சங்கரி என்ன பார்வதி மனதிலே எண்ணக்கூடிய இந்த சிறப்பான வேளையில் பாடு நாமளே பரிசீலிக்க வேண்டும் என்றும். ஆமா பரிசீலித்த செல்வேந்திர சீமான் யாருன்னா தாய் குலத்தின் தங்கம் ஆதர் குல மாணிக்கம் சத்தியோடைய அவதாரம் நாகர்கோவிலுமா நகரத்தை சார்ந்த. சரி நாகர்கோவிலுமா நகரத்தை சார்ந்த. ஆமா வெக்காலம்மா. சரி வெக்காலம்மா. ஆமா என் தாயாகிய ஆறுமுகமங்கலம் கொட்டார குறிச்சி ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா. சரி சுடலை ஈசனுடைய. ஆமா என் குச்சி விட்டு பாப்பாத்தி குறி சொல்லும் மரக்காரி கொக்கை அடைச்சி கோர பராமணத்தி. யாரு ஏம்படி ஆட்சி என் தாயான பேச்சு. ஆமா அவர்களுக்கு மூத்த சரி அவருடைய என்ன மரமாக விளங்கக்கூடியவர்கள். ஆமண்ணே ஐயா நான் எப்ப வெள்ளுக்கு வந்தாலும் சரி படுக்க பூசைக்கு வந்தாலும் சரி கொடை விழாக்கு வந்தாலும் சரி இதே கோவில சுண்டங்குறிச்சியில சுண்டங்குறிச்சிலே ஒரு கோவில் இருக்கு. இங்க இருந்து போன பிடிமண்ணு யாரு நம்ம குமாரப்படிக்கு தான். சரி அவர் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கும் ஆமா நம்ம வில்லு தான். அங்கே நான் வில்லு அடிக்கையிலே அங்கே வருவாவோ. சரி எப்பமா ஆவணி மாசம் 2வது வேலை வெள்ளி. சரி ஆகையினால என்ன பாடு நாமளே பரிசீலிக்க வேண்டும் என்று அவையா நாகர்கோவில் வாண்ட அவனத்த நாகர்கோவில் வாண்டவரை சேர்ந்த. சரி விக்காலமாத அங்கதிர கரத்தினால. ஆமா பேச்சியம்மாளுக்கு மூத்த கொலகோமரம். ஆமா நமக்கு 101 பவுன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டியுள்ளார்கள். சரி அல்லாருடைய குடும்பம் உலகோத்திரம் வழி சடங்கள் அல்ல. என்னன்னா வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேணும் வளர வேணும் உயர வேணும் வளர வேண்டும். ஒன்றே 10 100 கோடி உயர வேணும் கையிலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் ஐயா. அப்படியாக சந்தியாக பார்வதா தேவி என்ன
சத்தியாகிய பார்வதா தேவி ஆண்டவன் பகவான் என்னன்னா எப்போ வருவார் என்று சரி கைலாசபதியில உருக்கு தொண்டு வாசல்ல ஆமா பாரிசாத மலர்கள் எல்லாம் பறித்து வந்து தங்க செம்புல சரி ஜலம் எடுத்து தங்க செம்புல ஜலம் எடுத்து பகவான் எப்போ வருவார் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து சரி எப்போ வருவார் என்று வழிமேல் விழி வைத்து ஆமண்ணே என் வடிவேலையை காத்திருக்கின்றார். சரி அப்படி சிறப்பான வேளையில் என்ன பரிசளித்த செல்வந்திர சீமான் யாருன்னா மானிருந்து விளையாடும் மயில்கள் தோகை விரித்தாடும் ஆனாடுமா நகரத்தை சேர்ந்த சரி என் கந்தன் கடம்பன் கார்த்திகன் ஆமா சூரனை வதமுடிக்க சரி அவதாரம் செய்த திரு முருகனுடைய திருநாமத்தை பெற்ற அமையா முருகன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக முருகேஷ் தேவரனுடைய குடும்பத்தின் சார்பாக பாடுராமனுக்கு என்ன லட்சாதி லட்சம் முன்கள் 201 பவன் ரூபாயை 201 லட்சங்களாகவே அன்பு பாராட்டியுள்ளார்கள். அல்லார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திரம் வழிச்சனங்கள் அல்ல என்னன்னா ஆறுமுகமங்கல ஐகோர்ட்டு மகாராஜா ஆமா சத்ராவதி முண்டன் சாமத்ர பாண்டிய யஜமா முதலாளி சின்னத்தோர வேட்சியமா அருளால விதமாக வாழ வேண்டும் தெரியுமா என்னன்னா வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் ஐயகம் போல் உயர வேணும் ஐயகம் போல் உயர வேணும் ஐயகம் போல் உயர வேணும் உயர வேணும் வாழ வேண்டும் 100 கோடி 100 கோடி அருளாலே அருளாலே அவளே எவ்வேகமா இருக்கும் போது சத்தியான பார்வதியா ஆண்ட வந்தான் சிவபெருமா படியளப்பை முடித்து விட்டு கைலாசம் வந்த போது பரிசீலிக்க வேண்டும் என்று சரி பகவான் படியெழுப்பை முடித்து விட்டு அமையா கைலாசம் என்ன கைலாசம் வருகிற போது பகவான் எப்போ வருவார் என்று சரி வடிமேல் விடுவைத்து வடிவழகி காத்திருக்கின்றார். ஆமண்ணே அப்படி காத்திருக்க வேண்டும் பாடு நாமளை பரிசீலிக்க வேண்டும் என்று என்னன்னா பரிசீலித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான் கனகவான்கள் யாருன்னா யார் என்று கேட்டார். யாருன்னா அன்பிற்கும் ஆஷா பாஷத்திற்குரிய சரி ஐயா என்ன நம்ம இந்தியாவுக்கு தலைநகரம் சரி தமிழ்நாட்டுக்கு தலைநகரமாக சரி இந்தியாவுக்குன்னா டெல்லி தான் தலைநகரம் அதானே தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை மான்செஸ்டர் நான் இந்தியான்னு சொல்லிட்டு அது டெல்லி அதானே தமிழ்நாட்டுக்கு தலைநகரமாக விளங்கக்கூடிய ஆமா சென்னை மாநகரத்தில் சரி வாழ்வாங்கு வந்தாரே வாழ வைக்கும் ஆமண்ணே மெட்ராஸை சுத்தி பார்க்க போறோம் போவோம் அங்க யாருக்கே மெட்ராஸ்ல போய் வில்ல அடிச்சுட்டு வந்தாச்சு. ஆமா இன்னைக்கும் வில்லுக்கு போய்கிட்டு தான் இருக்கும். சரி அம்மா புகழ் படிக்க ஆமா கமலக்கண்ணன் மந்திரியின் சரி மூலமாக நாங்க டி நகர்ல எல்லாம் போய் அந்த ஏரியா எல்லாம் நிறைய இடங்கள்ல வில்லுக்கு அடிச்சிருக்கோம். சரி ஆகையினால என்னன்னா சிங்கார சென்னை மாநகரத்திலே வந்தார வாழ வைக்கக்கூடிய ஆமா சென்னை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ராஜேஷ் அவருடைய தங்கதிரு கரத்தினால அவர்களுடைய திருக்கரத்தினாலே பாடும் ஆமலுக்கு என்னன்னா ஒன்றல்ல இரண்டல்ல 501 பவன் ரூபாயை ஆமா 501 லட்சங்களாகவும் 1/2 கோடியாகவும் ஆமண்ணே நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். சரி அன்னார்களுடைய குடும்பங்கள் குல கோத்திரம் என்னன்னா வம்சம் ஆமா உச்சார் பெச்சார் உறவினர்கள் சரி ஒண்ணு கொடுத்த இடம் எடுத்த இடம் மாமன் ஐத்துணர்கள் அண்ணன் தங்கை அக்கா தங்கை சரி தம்பி தொட்டில் குழந்தை முதல் கட்டில் குடுகுடு ஆமா கிழவர் வரைக்கும் ஆமண்ணே எங்கள் அப்பன ஆறுமுகமங்கல ஐகோர்ட்டு மகாராஜா வேம்படி சுடலை சரி என் சத்ராவதி முண்டன் சாமத்திர பாண்டியன் கொக்கை அடைச்சி கோல பிராமணத்தி வேம்படி ஆட்சி பேச்சியம்மா ஆமா அருளால என்ன நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும்
திரேக பீடத்தோட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமண்ணே. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோட. ஆமா. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு என்ன வாழ வேணும் தெரியுமா? எப்படி எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேணும் வளர வேண்டும் வளர வேணும் உயர வேணும் வளர வேண்டும். அவர்கள் ஒன்றே பற்று 100 கோடி 100 கோடி உயர வேணும் கையிலே போல கையிலே போல செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேண்டும். பரிசேலித்த குலங்கள் எல்லாம் மாயாண்டியும் அருளாலே நல்ல பெருக வேண்டும் பெருக வேண்டும் மாலே போல பொங்க வந்து பெருக வேண்டும் அதோட ஆமா பாடு நாமளே பரிசீலிக்க வேணும் என்று என்னன்னா பரிசீலித்த சரி தாய் குலத்தின் தங்கம் ஆமா சத்தியுடைய அவதாரம் அவதாரம் அன்பிற்கும் அன்பிற்கும் ஆஷா வாசித்திற்குரிய சரி என் மேல பாசம் கொண்ட என் அம்மா யாரு நினைத்தால் தமிழ் மணக்கும் நெல்லையதுரை மாவட்டம் சரி மேலப்பாளையத்தை சேர்ந்த ஆமா லட்சுமி அம்மா. ஆமாம்மா லட்சுமி அம்மா அம்மா ஆமாம்மா. அங்க பூவோட வடையில எல்லாம் வேற ஆள் வந்திருக்கும். அதான் நான் கேட்டேன். லட்சுமி அம்மா தங்கத்திற்கு ரத்தினாலே இந்த அப்பன் என்ன கொட்டார குறிச்சி ஆறுமுக மங்கலா ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலை எஜமா சின்ன முதலாளி ஆமா சத்ராவதி முண்டை சாமத்திர பாண்டிய என் சின்னத்தோர சரி கொக்கை அடைச்சி கோல பிராமணத்தை கெத்து கொடுத்தானே. ஆமா கொக்கை அடைச்சி கோல பிராமணத்தி ஆமா என் வேம்படி ஆட்சி விளையாடும் என்ன சின்னத்துறை என் தாயாகிய பேச்சியம்மாளுக்கு என்ன ஐயா மூத்த குலகோமரம் அருமை மாத இன்னைக்கு 4-5 வருஷமா நமக்கு அவ பழக்கம். சரி எவனா எங்க வச்சு நான் படித்துறை எசைக்கேமன் கோவில்ல சரி நாங்க போன இடத்துல வச்ச ஐயா உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் நல்லா படிக்கல ஆமா அப்படின்னு சொல்லி போன இடத்துல எல்லாம் வாங்கினாவோ. சரி எங்க அப்பா பேட்ட மாரியப்ப சரி மாமா பேட்ட மாரியப்ப மாமா மூலமா நம்ம இந்த ஆலயத்துக்கு சரி முதல் முறையாக வந்தோம். ஆகையினால என்ன இன்னைக்கு வருஷமா நம்ம வெளித்தான் வந்துகிட்டு இருக்க படுக்கைகளை பூஜைக்கும் சரி நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆமா எப்ப வந்தாலும் நமக்கு என்ன அன்பு பாராட்டுவது அவளுடைய சரி பாசம். அதான் அன்பினால் உண்டாகும் இன்பநிலை அதை அழியாமல் காத்திடும் பாசவலை. ஐயா இது மட்டுங்க வந்த இடத்துல இல்ல போன நம்பர்லயும் ஐயா என்ன செய்தியா யாரு செய்தியா அப்படின்னு போனிலையும் பாசத்துல கேட்டுக்கிட்டு இருப்பாவோ. அப்படித்தானே இருக்கணும். அப்பேற்பட்ட என் தாயாகிய என் அம்மா சரி லட்சுமி தங்கத்திற்கு ரத்தினால ஆமா பாடு நாமளுக்கு என்ன மதிய கொண்டு 3 நேரத்துல இருக்க 1 ரூபா 500 ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்கு இன்னும் இருக்கு. நாளை மத்தியானம் வரைக்கும் இருக்கு. கருக்கல்ல சாமி பூசை நடக்கையில 1 நேரம் ஆமா சாம கூட 1 நேரம் சரி நாளைக்கு காலையில வாலிபாடு வரைக்கும் அதானே. ஆகையினால என்ன தங்கத்திற்கு கரத்தினாலே 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆமா அவருடைய குடும்பம் உலகத்திர வழி சடங்கள் உற்சார் பெற்றார் உறவினர்கள் ஒன்று கொடுத்த இடம் எடுத்த இடம் மாமன் மைத்துனர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரைக்கும். ஆமா எங்கள் அப்பன் மகாராஜா முதலாளி எஜமா சக்கரவர்த்தி சரி சின்ன முதலாளி பேச்சியம்மா அருளால ஆமா வாழ வேண்டும் வாழ வேண்டும் ஐயா கம்பால வேணும் 100 கோடி உயர வேணும் கையிலே போடி செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேணும். எந்த முகம் போனாலும் எந்த முகம் போனாலும் அந்த முகம் காண வேணும். எங்க
அம்மை சக்தி பார்வதியா பார்வதியா ஆண்டவன் தன் பகவானே பகவானியா ஆமை ஓட்டு பலகை மேல பலகை மேலே ஆண்டவன் நினைக்க சொல்லி நிற்க சொல்லி தங்க செம்பு நீரெடுத்து நீரடித்து பாதங்களை தான் கழுங்கி சாத மலரை கொண்டு பூஷ செய்யுவார் பசியோடு வருவார் என்று வாழ்வளங்கள் தான் கொடுத்து தலை போடு வருவார் என்று தலைப்பாரு தான் கொடுத்து இலை போட வருவார் என்று இலைப்பாரு தான் கொடுத்து உமா சொக்கேட்ட மண்டபத்தில் சொக்கட்டங்கள் ஆடுவாளா சொக்கட்டங்கள் ஆடுவாளா சுவாதி போட்டு பறக்குவாளா சுவாதி போட்டு பறக்குவாளே இப்படியா இருக்கும் போது மறுநாள காலையே மறையோந்தான் சிவபெருமா சத்தி சத்தி உமையவளே சங்கரிய பார்வதிய படுத்து விட்ட மலைக்கடலே படியளக்க போகணுமே படியளத்து தருவாயம்மோ படியெடுத்து தருவாயம்மோ அம்பிகையே பார்வதியே அம்பிகையே படியெடுத்து தருவாயம்மா என்று சொல்லிய பகவான் படியதன கேட்கும் போது சத்தியான உமையவளும் சங்கரியா பார்வதியா ஆண்டவன பகவானே ஆதிபரம் சோதி பொருளே ஈஸ்வரன இறையோனே இறையளக்கும் சங்கரனே படியளக்க போகும்போது படியளக்க போகும்போது பார்வதியா நான் வருவேன் படியளக்க பார்வதியா நான் வருவேன் ஈஸ்வரன இறையோனே இறையளக்கும் சங்கரனே இறையளக்க போகும்போது ஈஸ்வரியா நான் வருவேன் சத்தியவ சொல்லும் போது சத்தியவ சொல்லும் போது சங்கரரோ யாரு அம்மா பார்வதிய பாட்டு ஒன்று சொல்ல பகவானோட படைப்பதில பல மாயங்களும் இருக்கும் அம்மா மர்மங்களும் இருக்கும் அம்மா அதனால பார்வதிய என்னோட வர வேண்டும் ஆண்டவனோ சொன்னபோது ஆண்டவனோ சொன்னபோது அது சந்தியாவா அது சொல்லலாம் அடே ஆண்டவனோ அது சத்தியாவா அது சொல்வாள் அம்மாயே பார்வதி என்ன என்ன நாம் படைத்த மனைக்களுக்கெல்லாம் படியளக்க போகணும் படியளந்து தருவாய் அம்மா படியளந்து தருவாய் என்று சொல்லி என் ஆண்டவனாகிய சிவபெருமான் கேட்கும் போது அப்பதான் சொல்லுகிறாள் என்னையா ஆண்டவா சுவாமி படியளக்க போகும்போது இந்த பார்வதி நான் வருவேன் கண்டிப்பா நான் வருவேன் இறையளக்க போகும்போது என்ன
ஈஸ்வரியா நான் வருவேன், நானும் உங்களோடு வருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். சரி. அப்பதான் பார்த்தார் பகவான். என்ன? பார்வதி பகவானுடைய படைப்புல பல மாய இருக்கும், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான மாய இருக்கும். சரி. சில மர்மங்களும் இருக்கும். ஆமா. பகவான் படைப்புன்னா என்ன? அவர்கள் போன சென்மத்துல சரி என்னென்ன ஆமா போன சென்மத்தினுடைய பிறப்பு பிரகாரம் சரி இந்த சென்மத்தில எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக எல்லாம் படைத்திருப்பேன். ஆமா. ஒருவருக்கு கண்ணும் குருடா இருக்கும், காது செவிடா இருக்கும், கைகள் உணவா இருக்கும், கைகள் சரி குணமா இருக்கும். ஆமா. வாயு ஓமையாவும் இருக்கும். சரி. மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும். ஆமா. அப்படி ஒருவரை படைத்திருப்பேன். என்ன? சில பேர்களை சரி ஏகப்பட்ட சொத்தை சுகம் மாட மாளிகை கூட கோபுரத்தை கொடுத்திருப்பேன். ஆமா. ஆனால் என்ன? அவர்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்க மாட்டேன். ஆமா. சில பேர்களுக்கு அண்ணனைக்கு குடிக்க உப்பெல்லா கூட இருக்காது. சரி. அவர்களுக்கு கோட்டை கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் பிள்ளைகளை கொடுத்திருப்பேன். அம்மா குடிக்க கஞ்சி இருக்காது, குருணி பிள்ளை இருக்கும். அதனால என்னோடு வந்தையானா என்ன அதியா அப்படி இருக்கு, இதியா எப்படி இருக்கு என்று நீ பதில் கேட்டுக்கிட்டே வருவேன். ஆமா. உனக்கு நான் பதில சொல்வேனா இல்ல படி இழப்பேனா? அதனால என்ன என்னோடு நீ வர வேண்டாம் சரி அப்படின்னு சொல்லவும், என்னையா இந்த சிறப்பான வேளையில் ஆமா பாடு நாமளை பரிசளித்த சரி அன்பு உள்ளங்கள் யார் என்று கேட்டா, யாருன்னா கோவை மாநகரத்தை சேர்ந்த சரி கோவை மாநகரத்தை சேர்ந்த ஆமா தாயார் சரி தாயார் ராஜகுமார் ஆமா ஜெயலட்சுமி ஜெயபார்வதி அவர்களும் தாயார் ராஜகுமார் ஜெயபார்வதி அவருடைய மகன் முத்துச்செல்வன் அன்னார் அவர்களும் ஆமா தொழில் என்ன காய்கறி வியாபாரம். ஆமா. காய்கறி வியாபாரம்னா முதல்ல நமக்கு அப்பலே லட்சாதி லட்சமங்களை அன்பு பாராட்டி உள்ளார்கள். அப்பல ஒரு 201 இப்போ ஒரு 201 காய் கனி. ஆமா. அதோடு சொல்லி வியாபாரம் செய்து வரக்கூடிய சரி அன்பு சகோதரர் ஆமா முத்துச்செல்வன் சரி அன்னாருடைய தங்கத்திரை கரத்தினால என்ன பாடராமனுக்கு அமையா 201 பவன் ரூபாயை 201 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார். சரி அன்னாருடைய குடும்பம் உலகோத்திரம் செய்யும் தொழில் என்ன எங்கள் அப்பன் கொட்டார குறிச்சி ஆறுமுகமங்கல ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலை சுடலை ஆமா என் சின்ன முதலாளி தாயான பேச்சியமான அருளால என்ன தொழில் எல்லாம் முன்னேற்றங்கள் கண்டு நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? தாண்டருவேன் என்று சொல்ல சத்தே சத்தே பார்வதியாய் படியனானோ அழப்பேனோ படியதனை அழப்பேனோ பதிலை நானோ சொல்லுவேனோ பதிலை நானோ பார்வதி என்ன படி அழப்பேனா பதிலை சொல்லுவேனா? சரி அதனால என்னமா என்னோடு நீ வர வேண்டாம் என்று சொல்லவோ ஆமா உடனே பார்த்தால் ஆதி சத்தியான பார்வதாதேவி பகவான் மேல சந்தேகம் வருகிறது. ஆமா அதாவது என்ன பகவான் படி அளக்க போறேன் என்று சொல்லுகின்றாரு. பகவான் படி அளந்து வாராரா இல்ல நம்ம கிட்டதான் அளக்காரா என்னன்னா அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்பதாக சொல்லி ஆமா என் சத்தியாகிய பார்வதாதேவி பகவான் மேல சந்தேகம் கொண்டாள். சரி அதான் சொல்லிருக்கா என்னையா சந்தோஷமாக இருக்கிற செடியில் சந்தேகம் என்ற புயல் அடித்தால் ஆமா சந்தோஷம் என்ற மலர்கள் எல்லாம் உதிர்ந்து போகும். உடனே உதிர்ந்து போகும். ஆதி பராசக்திக்கே ஆண்டவன் மேல சந்தேகம் வந்திருக்க ஆமா இப்ப உள்ள தாய்மார்கள் எல்லாம் ஒரு கணவர் மேல சந்தேகப்பட கேட்கவா செய்யணும். ஆமா பார்வதியே சக்தி பார்வதியே பகவான் மேல சந்தேகப்பட்டிருக்கா. அதானே அதனால பகவானை சந்தேகம் கொண்டு என்ன படி அழைக்காரா அழைக்கவில்லையா பரிசு செய்து பார்க்க வேண்டும் என்று யார் அழைக்கிறார் தெரியுமா? யார் அண்ணா மகன விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேடு காஞ்சலங்கேரி மலையதேல காஞ்ச ரங்கம்பு வெட்டி கைலங்கே
மலையதேல கட்டி சேமில் உண்டு பண்ணி அதே பூவாரசங்கம்போ வெட்டி அம்பு வெட்டி கம்போ வெட்டி அம்பு வெட்டி சேமில் உண்டு வெட்டி கம்போ வெட்டி அம்பு சிமலுண்டு செய்தே காஞ்சரங்கம்போ வெட்டி கட்டி சேமில் உண்டு செய்து கட்டுடனே கொண்டு வாடாவே கண்ணன் கங்கை சொன்ன போவாது வந்தவத்தை காதில் கேட்டு அழகு பிள்ளை விஸ்வகர்மா அடக்கும் தொழில் மையம்மா இந்த கைலங்கேரே மலையதே காஞ்சராங்கம்பு வேட்டி கட்டி சிமேல் உண்டு செய்து பூவரசங்கம்பு வேட்டி ஓட்டு சிமேல் உண்டு செய்து சத்தியான பாரதியா சிமலதானா சத்தியான சிமலதானே கையில் வாங்கி காளே பார்வதியா என்ன இந்த செப்ப சிமலை எவ்வளவு அழகா நல்லா இருக்கா